அல் கைதான்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்மள பலருக்கும் பயங்கரவாத தாக்குதல்கள், வன்முறை இதெல்லாம் தான் தோணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதோட தாக்குதல்களை பத்தி இல்ல. அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சித்தாந்தம், அந்த ஐடியாலஜி, அதுதான் இந்த இயக்கத்துக்கே ஒரு எரிபொருளா இருந்துச்சு. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத சொன்னது யாருன்னா ஒசாமா பின் லேடனோட வழிகாட்டி டாக்டர் அப்துல்லா அஸ்ஸாம். இவர் வெறும் ஒரு மென்டர் மட்டும் இல்ல, பின் லேடனோட சித்தாந்தத்தையே செதுக்கின ஒரு சிற்பின்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி கிடையாது, அதுதான் அவங்க சுவாசிக்கிற காத்து, அதுதான் அவங்களோட முழு வாழ்க்கையும். அப்போ இஸ்லாத்தை அரசியலா எப்படி பார்த்தாங்க? இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லோகன் மாதிரி இல்ல, இதுதான் அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு முடிவையும் தீர்மானிச்சது. ஒசாமா பின் லேடனை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை அரசியலுக்காக பயன்படுத்தல, இஸ்லாம் தான் அவரோட அரசியலாவே இருந்துச்சு. அவரோட வலதுகரமா இருந்த ஐமன் அல் ஜவாஹிரி மாதிரி மற்ற தலைவர்களும் இதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருந்துச்சு? அவங்க கனவு கண்ட அந்த பெரிய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டது? அவங்களோட நீண்டகால இலக்கு ஒரு பான் இஸ்லாமிய கிலாஃபத்தை மறுபடியும் கொண்டு வரது. அதாவது பழங்கால இஸ்லாமிய பேரரசுகள் மாதிரி ஷரியா சட்டத்தின் கீழே இயங்குற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். இதுல மேற்கத்திய நாடுகளோட தலையீடு துளி கூட இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க திட்டம். இந்த பெரிய கனவு வெறும் பேச்சோட நின்னுடல, அவங்களோட செயல்கள்ல இத பார்க்க முடிஞ்சுது. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களோட அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்ததுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி அமெரிக்காவோட கூட்டணி வச்சிருந்த சவுதி அரேபியாவை ஏன் அவ்வளவு தீவிரமா எதிர்த்தாங்கன்னு இப்ப நமக்கு புரியுது இல்லையா? அவங்க சித்தாந்தத்துக்கும் அவங்க யார நண்பனா பார்த்தாங்க, யார எதிரியா பார்த்தாங்கங்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. அவங்களோட சித்தாந்தத்தோட மைய புள்ளியே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு, அதுதான் ஜிஹாத். ஆனா அவங்க பயன்படுத்தின ஜிஹாதுக்கும் அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல குர்ஆன் படி ஜிஹாத்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. வெறும் போர் மட்டும் கிடையாது. ஒருத்தர் நேர்மையா வாழ்றதுக்காக அவரோட மனசுக்குள்ள நடத்துற போராட்டம் ஒரு ஜிஹாத். இஸ்லாத்தை அமைதியான முறையில மத்தவங்களுக்கு சொல்றதும் ஒரு ஜிஹாத் தான். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதும் ஜிஹாத் தான். இது ரொம்ப ஆழமான ஒரு சொல். இங்கேதான் அல் கொய்தா ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. ஜிஹாதுக்கு இவ்ளோ அர்த்தங்கள் இருந்தாலும் அவங்க அதுல ஒண்ணே மட்டும், அதாவது ராணுவ ரீதியான போராட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இதை வச்சுதான் தங்களோட உலகளாவிய போருக்கு ஒரு மத ரீதியான அங்கீகாரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மத்த எல்லா அர்த்தங்களையும் வசதியா மறந்துட்டாங்க. சரி, அவங்க சித்தாந்தம் தனித்துவமா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க இயக்கமும் மத்த ஆயுத குழுக்கள் மாதிரி இல்ல. அவங்கள மத்தவங்கள இருந்து எது தனியா காட்டுச்சு? அவங்களோட இலக்கு தான். அது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ நிலப்பரப்புக்கோ மட்டுமானதில்ல, அது ஒரு குளோபல் மூவ்மெண்ட். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க மத்த இயக்கங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ PLO, ஹமாஸ் மாதிரியான இயக்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட போராட்டம் பாலஸ்தீனம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மீட்பதுதான். ஆனா அல் கொய்தா அப்படி இல்ல. அவங்க தங்களை எந்த நாட்டு எல்லைக்குள்ளையும் அடக்கிக்கல. நாங்க உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் போராடுறோம்னு சொன்னாங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய லட்சியமா இருந்துச்சு. ஓகே, இப்போ அவங்க சித்தாந்தம் என்ன, அவங்க நோக்கம் என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா வெறும் ஐடியாவை வச்சு மட்டும் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்ட முடியுமா? முடியுது இல்லையா? அப்போ இதை எப்படி செஞ்சாங்க? அவங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அவங்களோட ஆள் சேர்ப்பு முறை ரொம்பவே வித்தியாசமானது. அவங்க ஏற்கனவே போர் வீரர்களா இருக்கிறவங்கள தேடல, அதுக்கு பதிலா இளைஞர்களை குறி வச்சாங்க. உசாமா பின் லேடனை ஒரு ஆன்மீக விடுதலை போராளி மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. பிரச்சாரத்தை தான் அவங்களோட முக்கியமான கருவியா பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 20 நாடுகள்ல தங்களோட பிரச்சாரத்தையும் ஆள் சேர்ப்பையும் விரிவுபடுத்தி ஒரு குளோபல் நெட்வொர்க்கையே உருவாக்குனாங்க. இப்போ ஃபத்வாங்கிற வார்த்தையை பத்தி பார்ப்போம். இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு மரண தண்டனை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது உண்மையா? உண்மையில ஃபத்வா அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய சட்ட தீர்ப்பு. இது ஒரு போர் அறிவிப்பா இருக்கலாம், ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான கண்டனமா இருக்கலாம், ஏன் ஒரு உறுப்பினரை இயக்கத்திலிருந்து நீக்கிறதுக்கு கூட ஃபத்வாவை பயன்படுத்தலாம். இது ஒரு மரண தண்டனை மட்டும் இல்ல. அல் கொய்தா இந்த ஃபத்வாவை ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் கருவியா மாத்திக்கிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது 1996ல அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க வெளியிட்ட ஃபத்வா. இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுல பாலஸ்தீனத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உலகத்துல முஸ்லிம்கள் படுற கஷ்டங்களை எல்லாம் பட்டியலிட்டாங்க. அதனால நாங்க நடத்துறது ஒரு தற்காப்பு போருதான் சொல்லி நியாயப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இந்த ஒரு ஃபத்வா மூலமா தங்களோட உலகளாவிய நோக்கத்தை ரொம்ப தெளிவா வெளி உலகத்துக்கு காட்டினாங்க. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவங்களோட இறுதி இலக்கு என்ன? அந்த பெரிய சாம்ராஜ்ய கனவை அடைய அவங்க கிட்ட ஒரு தெரிவான படிப்படியான திட்டம் இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. அது ஒரு 3 கட்ட மாஸ்டர் பிளான்.
முதல் ஸ்டேஜ் அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் சவுதி அரேபியாவிலிருந்து அமெரிக்க படைகளை விரட்டணும். ரெண்டாவது மீடியம் டேர்ம் கோல் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரபு அரசாங்கங்களை கவிழ்க்கணும். கடைசியா 3வது ஸ்டேஜ் அவங்களோட லாங் டேர்ம் கோல் ஒரு பெரிய அணு ஆயுதம் வரைக்கும் வச்சிருக்கிற ஒரு இஸ்லாமிய பேரரசை உருவாக்கணும். அதனால அவங்க செஞ்ச ஒவ்வொரு தாக்குதலுமே இந்த பெரிய திட்டத்தோட ஒரு சின்ன பகுதிதான்னு நாம புரிஞ்சுக்கணும். அந்த பேரரசோட அளவு எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மேற்கே சிரியாவுல ஆரம்பிச்சு கிழக்கே பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரை உருவாக்கணும்னு கனவு கண்டாங்க. அவங்க லட்சியம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கு பாருங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் எது? அது துப்பாக்கிகளோ வெடிகுண்டுகளோ இல்ல, அது சித்தாந்தம் தான். தற்கொலை தாக்குதல்கள்ங்கிற ஒரு கொடூரமான செயலை மதத்துக்காக செய்யற ஒரு உச்சகட்ட தியாகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மத அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இந்த ஒரு தந்திரம்னா அவங்களோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. அப்போ ஒரு சித்தாந்தத்தோட இலக்கு அடைய ஒருத்தங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்க? அல்கொய்தாவோட கதை காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சித்தாந்தம் அது சரியோ தப்போ அது ஒரு இயக்கத்தை நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கோ இல்லனா ஆழத்துக்கும் கொண்டு போக முடியும். அதோட தாக்கத்தை யாராலையும் மறுக்க முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?